சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகே, செக்கி அமைப்பு வளர்ச்சி தொடர்வதற்கான பட்ஜெட் இது அப்படின்னு பார்க்கறது. தொடர்ந்து திரு சரவணன் அவர்கள்ட்ட இது தங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் வருமான வரியிலையும் பெரிய மாற்றங்கள் இல்லையே அப்படின்ற கேள்வியும் இருக்குது. நான் தங்கத்தை முதல்ல பேசிடுறேன். அகெயின் என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த ஒரு சேனலுக்கு, அகெயின் ஒரு ரெஸ்பெக்டட் சேனல், ஸோ நம்பரை வச்சு கண்டிப்பாக பேசணுன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ நம்ம தங்கத்தோட பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருளாதார பர்ஸ்பெக்டிவில் சொல்ல, நான் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்து வந்ததுனால எனக்கு இந்த மண்ணோட இதுன்றதுனால எனக்கு அந்த இது தெரியும், அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா, நான் அகைன் பொலிட்டிக்கல் சார்ந்து பேசல, நான் இதை வச்சு பேசுகிறேன். 2004 தங்கத்தோட விலை 45. பேசுங்க சார். இல்லை பரவாயில்ல, நான் பேசி முடிச்சிடுறேன் சார், அப்புறம் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ருப்பி பேசிடலாம். ஸோ ருப்பியோட இது சார் கேட்ட மாதிரி பேசிடலாம் ருப்பி பற்றி. ஸோ நம்ம இந்திய ருப்பி பார்த்தீங்கன்னா 2004 பார்த்தீங்கன்னா அதோட விலை $US கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 45 ரூபா தலா இருந்தது. 2014 அதோட இது என்ன, ஒரு டாலருக்கு எவ்வளோ ருப்பி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61. ஸோ இதில் நம்ம அதோட வீக்கம் எவ்வளோ நடந்திருக்குன்றதை நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க சார். 2014 61 ரூபா அப்படின்னு இருக்கிற இடத்துலேருந்து இன்றைக்கி 2024-25 பார்த்தீங்கன்னா 88 ரூபா தலா கிட்டத்தட்ட வந்திருக்கு. 61 88 போயிருக்கு. இதோட எவ்வளோ வீக்கம் நடந்திருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சார். 60 ஐசியூன்னாங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பின்னோக்கி இதை கொண்டு வந்துடுவோம். அதாவது நம்ம பொருளாதார தேரியை புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது ஒரு இதில் எனி கண்ட்ரியில் பணவீக்கம்னு இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்லணும்னா, நம்ம தமிழில் சொல்லணும்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பணவீக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டிப்ரிசியேஷன் கம்பேர் டு எக்ஸ்டர்னல் செக்டார் இருக்க தான் செய்யும். இதில் பாதகமாக அப்படின்னு பார்த்தா வந்து பாதகமும் இருக்குது, பாதகமும் இது பெனிஃபிட்ஸும் இருக்குது. சாரும் அதான் அழகாக எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட்ன்றதை எடுத்து சொன்னார். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட மதிப்போ இதுவோ அந்த ருப்பி அந்த கரன்சியை சார்ந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பொருளாதாரமாக நம்ம பார்க்கணும், பாலிட்டிக்ஸாக பார்க்கக்கூடாது. பொருளாதாரம் பார்க்கும்போது ஸோ நான் இப்போ நம்பர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இந்த நம்பர் வச்சு நீங்களே தெளிவாக கணக்கு போட்டு பாருங்கள். 2004 2014 பணவீக்கம் எவ்வளோ இருந்தது? 7-8% தலா ஒரு வருஷத்துக்கு இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருப்பி எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகிருக்குன்றதை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இதே இப்போ 2014 2024 எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% கிட்ட தான் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இதையும் நீங்கள் கொஞ்சம் நம்பர் போட்டு பாருங்கள். யார் வேணால் போட்டு பார்க்கலாம், நான் சொல்கிற நம்பரை வச்சு நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஸோ அதனால் நான் அகைன் இதில் நான் பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்ல வரல, பொருளாதார மெசேஜ் சொல்ல வரேன். நம்பரை வச்சு கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அதான் பொற்றே பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது தான் பார்க்கணும். ரெண்டாவது தங்கத்தை பற்றி பேசுகிறேன். தங்கத்தை பற்றி பேசினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு ஒரு அடிப்படை கருத்து வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கத்தோட இப்போ விலை உயர்றது வந்து இது வந்து அகெயின் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தங்கம் வந்து ஒரு சேஃப் ஹேவன் அசட்டாக இருக்குது. அதனால உலகம் பூரா மக்கள் வந்து இப்போ தங்கத்தில் தான் எடுத்துன்னு வந்து போடணுன்ற போது டிமாண்ட் சப்ளை எக்கனாமிக்ஸ் தான் இது அடிப்படை பொருளாதாரம் இது. ஸோ நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் வந்து இந்த தங்கத்தோட விலை ஏற தான் செய்யும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால வந்து நம்ம வந்து ருப்பியோட இம்பேக்ட்னால தான் தங்கம் ஏறுதுன்றதை அந்த கருத்தில் நான் வேறுபடுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் நம்ம அடுத்த நாள் உடனே பண்ண போகிறதில்ல. அவர் என்ன சொல்கிறார் காத்தாலன்றது அவருக்கே சாயங்காலம் தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணுன்றது என்னோட. ஓகே, ராஜீவ் காந்தி சொல்லுவார். இல்லை, இதில் 5 மாநில தேர்தல் இருக்கு. இப்போ சில அறிவிப்புகள் வந்திருந்தா அதை எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க? தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்புன்னுவாங்க. ஸோ எலெக்ஷனை வச்சு இந்த பட்ஜெட்டை உருவாக்கல அப்படின்றது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா? இல்ல சார், அது நல்ல பாயிண்ட் இல்ல சார். இது நாங்க கேட்டது பீகாருக்கு சிறப்பு நிதியை கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு நாங்க கேட்கறது இந்த 3 காரிடார் தவிர தமிழ்நாட்டு ரயில்வேக்கு உள்ள என்ன திட்டத்தை கொடுத்தீங்க நீங்க? இன்னொன்னு, நீண்ட ஆண்டுகளாகவே ஒன்றிய அரசை நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா ரூபாயுடைய மதிப்பை ரூபாயை அச்சிட்டு ரூபாய்களுக்கு வரியை அச்சிட்டு மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணி அதை வரியா வாங்கி அதை என்ஜாய் பண்றதுல பிரித்து கொடுக்கறது ஒன்றிய அரசு தான். அப்படி மாநில அரசுக்கு இடத்தை பிரிச்சு கொடுத்தீங்க. நாங்கள் நீண்ட கால கோரிக்கை இருக்குல்ல, நாங்கள் ஒரு பட்ஜெட் இருக்கிற போது நீங்கள் வந்து அதாவது எல்லா சாமானிய வருமானம் கட்டுறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூடுதா இல்லை பார்ப்பாங்க, பங்குச்சந்தை யூஸ் பண்ணுறவங்க பங்குச்சந்தையுடைய ஸ்டேபிலிட்டி என்ன பார்ப்பாங்க, பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஒரு ஸ்டேட் கவர்னன்ஸ் ஒரு கடன் வாங்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குதா, இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட் கவர்னன்ஸா சில கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் வச்சிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி என்னாச்சு, ஜல்ஜீவனுக்கு நிதி என்னாச்சு, மெட்ரோவுக்கு என்னாச்சு, இதுல எந்த சிறப்பு திட்டமே இல்லாட்டா நாங்க எப்படி இதை பாக்குறது?
அப்ப தேர்தலுக்கு கூட உங்களால கொடுக்க முடியட்டுன்னா தமிழ்நாட்டு மீது ஒரு வன்மம் உங்களுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கோபம் இருக்கிறது. நீ எப்ப நான் கொடுத்தாலும் ஓட்டு போட போறியா? போட மாட்டேன். இது ரெண்டு கருத்தை பாருங்க. கோயம்புத்தூருங்கிற ஒரு 10 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிக்குது. கோயம்புத்தூருக்கு வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, ஓட்டு போட்ட மக்களுக்கும் போடாத மக்களுக்கும் சேர்ந்து வேலை செய்வோங்கிறார். இங்க கோயம்புத்தூருக்கு ஜிடி நாயுடு பேர்ல ஒரு பெரிய மேம்பாலத்தை வந்து போன ஆட்சியில வெறும் 80 கோடி ஒதுக்கப்பட்டதை 1080 கோடி ஒதுக்கி கட்டி முடிக்கிறோம். பெரியார் பேர்ல நூலகத்தை கட்டி முடிக்கிறோம். இங்க டெக்ஸ்டைல் யூனிட்டுக்கு என்று சிறப்பு நிதி அறிவிக்கிறோம். தங்க நகை பட்டறைகளுக்கு சிறப்பு நிதி அறிவிக்கிறோம். இங்க பெரிய பூங்காக்களை கட்டுறோம், கல்லூரிகளை கட்டுறோம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டுறோம், ஐடி கேடர், புதிய ஐடி கேடர் ஓபன் பண்றோம். ஒரு எந்த திட்டம் வந்தாலும் 2வது நகரமான கோயம்புத்தூர் கொண்டு வந்து கொடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு 10 தொகுதியில ஒண்ணு கூட கொடுக்கல. நாங்க மாட்டாந்த மனப்பான்னு பார்ப்பல. மீண்டும் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க நாங்க ஆசைப்படுறோம் அரசியல்வாதியா. அப்படி ஒரு எண்ணம் கூட தமிழ்நாட்டு மீது இந்த பிரதமருக்கு இல்ல. அதனால சொல்றாரு, நீங்க வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்ந்து வேலை செய்யுங்கிற முதலமைச்சர் கூட்டுருங்க. நீங்க இரட்டை இன்ஜின் சர்க்காருக்கு ஓட்டு போட்டாதான் செய்வாங்கிற உங்களுடைய ஆணவத்தை நீங்க அப்ப தமிழ்நாடு அரசை நீங்க புறந்தள்ளுறீங்க. ஒருவேளை இந்த எலெக்ஷன் 5 ஸ்டேட் இருந்தீங்கல்ல, இந்த எலெக்ஷன் பீகாருக்கு யூபிக்கு தான் பட்ஜெட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே வராத கேரளா, எப்பவுமே வராத வெஸ்ட் பெங்கால், எப்பவுமே வராத ட்ரை பண்றாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கும் பெருசா இந்த ஸ்கீம்ஸ் இல்லையே. இல்ல அது வந்து அதாவது நம்ம டிபேட்டுக்கு வேணா உதவும். இது வந்து வாதமா? மக்கள் மன்றத்திற்கு கூடிய வாழ்வாதாரத்தை அடிப்படை பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு. நீங்க சேஷன் சார் சொல்லும்போது சொன்னாரு, சார் இங்க ஃப்ரீ ஸ்டேட் சார் நாங்க ஸ்கூல் எஜுகேஷன் நாங்க நடத்துறோம், ஹையர் எஜுகேஷன் நாங்க நடத்துறோம், அடிப்படை மருத்துவத்தை நாங்க நடத்துறோம், ரேஷன் கார்டை நாங்க நடத்துறோம், குடிநீரை நாங்க கொடுக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய வாழ்வியலா இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து நாங்க நடத்துறோம், இங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் நடத்துறோம், லா அண்ட் ஆர்டர் நாங்க பாக்குறோம், போலீஸ் பப்ளிக் ஆர்டர் நாங்க பாக்குறோம், கீழ நீதிமன்றங்களை பாக்குறோம். அத்தனையும் மாநில அரசு தான் செய்யுது. ஆனா நிதிய அத்தனையும் வரியா போட்டு மாநில அரசு வாங்குகிறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. வாங்குகிற அரசு ஒன்றிய அரசு. அதை திருப்பி கொடுங்க தான் கேட்கிறோம். திருப்பி கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறீங்க? அப்பதான் மாட்டாந்த மனப்பான்மை சொல்றாங்க. சார் இந்த டாக்ஸ் டெவல்யூஷன்ல உங்களுக்கு ஜிஎஸ்டில ஸ்ட்ரெயிட்டாவே 50% வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டில 43% பிரிச்சு கொடுக்கிறோம். அதாவது எல்லாமே வீடுல இருந்து கவர்மெண்ட் ஒரே பிரின்சிபல் தான், வருவாய்க்கு தகுந்தாப்புல செலவு செய்ய வேண்டும். கடன் வாங்குவது 2ஆம் பட்சம் தான். அதாவது சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங் ஃபுல்லா நீங்க பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு